श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च पचतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किंवद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधक प्रभु எனக்கு ஜோதிடம் போதித்தருளிய அனைத்து குருநாதர்களையும் வணங்கி எனதருமை குருநாதர் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய பதிவுக்கு செல்வோம். நம்ம குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாம் நிறைவாகட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை அள்ளித்தாருங்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம், நிறைய பதிவுகளை பார்க்குறோம். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெய்லியுமே பஞ்சாங்கம் அப்படிங்கிறது, ஏன்னா பஞ்சாங்கத்தில் வாரம் அப்படிங்கிற கிழமை மண் தத்துவத்தையும், திதி அப்படிங்கிறது நீர் தத்துவத்தையும், நட்சத்திரங்கிறது நெருப்பு தத்துவத்தையும், யோகம்ங்கிறது காற்று தத்துவத்தையும், கரணம்ங்கிறது ஆகாய தத்துவத்தையும் குறிக்கும். அப்போ ஒரு நாளில் நம்மளுடைய செயல்பாட்டில் இத்தனை தத்துவங்களும் நம் உடல் சார்ந்து பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சாங்கங்கிற ஒரு நாள் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா இந்த சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு நட்சத்திரம், இன்றைக்கி ஒரு யோகம், கரணம் இருக்குது. இது எல்லாம் பஞ்சபூத அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை தான். இந்த பஞ்சபூத அடிப்படையில் இருக்கக்கூடியது என்னுடைய பஞ்சபூதத்துடன் ஒத்து போகணும். அதுக்கு தான் நாள், நட்சத்திரம், கிழமையெல்லாம் பார்த்து முகூர்த்தமெல்லாம் வைக்கிறோம். அந்த அடிப்படையாக என் உடல் இயக்க அடிப்படையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் இன்றைய நாள் ஒரு நாளை உருவாக்குறோன்னா அந்த நாளும் ஒத்துப்போகக்கூடியதாக எடுக்கும் பொழுது அது ஒரு சிறப்பான அமைவாக இருக்குது. இல்லைன்னா அது எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பஞ்சாங்கம் பற்றிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. திதே அஸ்து ஐஸ்வர்யமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நட்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஞ்ச பஞ்சாங்க ஃபலமுச்சதே. அதான் உங்களுடைய திதி, நீங்கள் பிறந்த திதி மூலியமாக தான் உங்களுடைய செல்வ நிலையை சொல்ல முடியும். உங்களுடைய வாரம், பிறந்த கிழமை உங்களுடைய ஆயுள் அபிவிருத்தியை சொல்லுது. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய கர்ம வினைகளை சொல்லுது. கிரகங்கள் நட்சத்திரத்தின் மூலியமாக கர்ம வினையை செயல்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கிரகங்கள் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அந்த நட்சத்திரம் மூலியமாக தான் கர்மவினை, நம்ம பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், இது எல்லாமே ஒரு கர்மவினையை சொல்லுது. அப்போ பாபங்களை பரிகரிக்கக்கூடியதாக நட்சத்திரம் இருக்குது. யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகம். நம்ம நினைக்கிற மாதிரி சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகம் அல்ல. நீங்கள் பிறந்தப்ப இருக்கக்கூடிய அமைப்பில் ஜாதக ரீதியாக ஒரு யோகம் உங்களுடைய லக்கி பாயிண்ட் அல்லது அதிர்ஷ்ட புள்ளின்னு வந்துடுது. யோகம்னா அவனுக்கு என்னையா யோகக்காரகனாக இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருப்பான் அவனுக்கு என்னையா யோகம் ஐயா, சுக்கிரதசையில் யோகம் அடிச்சுதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அதிர்ஷ்ட குறியீட்டை சொல்லக்கூடியது. நாம யோகம்னு 27 யோகங்கள் இருக்கு. ஸோ இந்த யோகம் மூலியமாக தான் உங்களுடைய நோய்களினுடைய நிவாரணத்தன்மை. அந்த யோகத்தை பிடித்தால்தான் நோய்களிலிருந்து நம்ம விடுபட முடியும்னு சொல்லுது. அடுத்தது கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 11 கரணங்கள் இருக்குது. இந்த கரணம் தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சொல்லுது. கரணாத் காரிய சித்தி. உங்களுக்கு ஒரு காரியம் தடையாயிட்டே இருக்குது, அதிலிருந்து விடுபடணும்னா நீங்கள் பிறந்த கரணத்தை சார்ந்து சில விஷயங்களை செய்யும் பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அந்த கரணம் சார்ந்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே அமைஞ்சிருக்கும். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கும். இது அத்தனையுமே நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது 100% பொருந்தி வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போது ஒரு திதி அப்படிங்கிறது என்னெல்லாம் செய்யுது, ஒரு திதியை பற்றி, அந்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த திதியில் பிறந்தவர்களுடைய செயல்பாடு, அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது இதுதான். அப்போ திதிங்கிறது என்ன சொல்லுது? செல்வ நிலையை சொல்லுது, மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை சொல்லுது, நம்மளுடைய முன்னோர்களுடைய தன்மை, பித்ருதோஷம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பிறந்த திதியை வச்சே சொல்லிடலாம் இல்லையா? அப்போ முன்னோர்களுடைய தன்மை, அவர்கள் செய்து வைத்த கர்மா, என்ன பண்ணிட்டு போனானோ எங்கள் பாட்டன் தெரியல, பூர்வீகர்கள் என்ன செஞ்சாங்களோ தெரியல, எங்கள் அப்பா என்ன செஞ்சானோ தெரியல, நம்ம திட்டுவோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போ. அப்போ அவர்கள் செய்து வைத்த அந்த கர்மாவை குறிக்கக்கூடிய இடமே திதி தான். அப்போ இதை அறியும் பொழுது, அந்த திதியினுடைய தன்மையை அறியும் பொழுது எந்த இடத்துல நான் சரி பண்ணிக்கணுங்கிறது நமக்கு புரியும்.
அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திதி திருத்தீயை. அது வளர்பிறையாக இருக்கட்டும் தேய்பிறையாக இருக்கட்டும். 3வது நாள் வளர்பிறையின் 3வது நாள், தேய்பிறையினுடைய 3வது நாள் திருத்தீயை. இந்த திருத்தீயை திதிக்கு தேவதை பார்த்தீங்கன்னா கௌரி, பார்வதி தேவி தான் கௌரி. அதனால தான் திருத்தீயை அன்னைக்கு கௌரி பூஜை பண்ணுறோம். திருத்தீயை அப்படிங்கிறது வளர்ச்சியை குறுக்கக்கூடிய நாள். அக்ஷய திருத்தீயை அப்படின்னு சொல்கிறோம், ரம்பா திருத்தீயைன்னு சொல்கிறோம். அது மாதிரி விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கௌரி பூஜை பண்ணுறதும் திருத்தீயை, மங்கள கௌரி பூஜை அப்படிங்கிறதும் திருத்தீயையில் தான் சொல்லும். அப்போ இதெல்லாம் கௌரி, கௌமாரி, குமாரி அப்படின்னு 3ஆக இது பிரிச்சுக்கலாம். கௌரினா குமாரி, கல்யாணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு எடுத்துக்கணும். பார்வதி தேவி சிவனுக்காக காத்துக்கொண்டு சிவனை அடைந்தாள் இல்லையா? அப்போது பார்வதிங்கிறது ஜீவன்னு வச்சுக்கோங்க, ஜீவாத்மா அல்லது ஒரு நல்ல சீடன் அப்படின்னு வச்சுக்கணும். சிவன்கிறது என்ன? குரு. அப்போ நல்ல குருவை பார்த்து ஏங்கி தவித்து நிற்கக்கூடிய சீடனுடைய நிலை தான் திருத்திகை. எனக்கு நல்லது கிடைக்கணும், நான் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ குரு தான் ஆன்மாவை நல்ல நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். குரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு சொல்லணும். இவர்களிடம் இந்த திருத்தீயை திதியில் பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ரொம்ப இருக்கும். அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுதல், கம்பேரிசன் ரொம்ப அதிகமாக அவங்க கிட்ட இருக்கும். அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த கம்பேரிசன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது ஜாதக ரீதியாக திருத்தீயை அப்படிங்கிறது முதல் பாவம் 2ஆம் பாவம் இரண்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஈகோ அதிகமாக இருக்கும். முதல் பாகத்தில் திருத்தீயில் பிறந்தவங்களாக இருந்தால் ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நான் தான் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகார குணம், எல்லாத்தையும் அதிகாரம் செய்கிறது இருக்கும். 2வது பாகமாக இருந்ததுன்னா பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க. திருத்தீயை சர்வீஸுங்க. எதெல்லாம் சர்வீஸாக இருக்கோ அதன் மூலியமாக பணம் வருதல். ஜோதிடம் சர்வீஸு, மருத்துவம் சர்வீஸு, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, அழகு கலை அப்படிங்கிறது சர்வீஸு. எதெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருக்கோ, எதெல்லாம் அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருக்கோ அந்த விஷயங்களை சார்ந்து சேவை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சேவை அப்படிங்கிற தன்மையில் தான் இவங்களுக்கு பணம் வரக்கூடியதாக இருக்கும். மெக்கானிக்கல் சர்வீஸில் இருப்பாங்க இல்லையா, அழகு கலை சார்ந்த சர்வீஸில் இருப்பாங்க, ஜோதிடம் சார்ந்து இருப்பாங்க, மேட்ரிமனி நடத்துகிறாங்களா அதுவும் சர்வீஸ் தான், சர்வீஸு. அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இவங்களுடைய தொழில், அதன் மூலியமாக தான் இவங்களுடைய வருமானம் இருக்கும். ஸோ அணுக்க தொண்டராகவும் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு ரொம்ப அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நிறைய சேவை செய்யக்கூடியவங்களாக இந்த திருத்தீயை திதி இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு உண்டான சேவை செய்ய மாட்டாங்க. பணிவு துணிவு ரெண்டும் உள்ள நபர்கள் இவங்க. பணிவும் இருக்கும், துணிவும் இருக்கும். இளமையான எண்ணம் எப்போவுமே வயசாட்சியா, உள்ள நான் இளமையாக தான் இருக்கேன், வெளியே நான் 50ன்னா உள்ள 16 அப்படின்னு சொல்லுவாங்க. என்றும் 16 அப்படின்னு. உள்ளத்தில் மனம் என்றைக்குமே அந்த இளமையான எண்ணங்களோட இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தால் தான் இவங்களுக்கு நல்லது. உடலை பேணி காத்தல், உடல் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் கரெக்டாக இருப்பாங்க. உடல் வலிமை இவங்களுக்கு தேவை. அப்போ அந்த எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக பண்ணிக்கணும். சர்வீஸ் ஓரியண்டலான வேலைகள், அதிகாரத்தினால் சமூக அந்தஸ்தை பெறுவது, சர்வீஸ் பண்ணி நல்ல ஹையர் பொசிஷனுக்கு அதன் மூலியமாக சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழை வாங்குவாங்க. சமூக சேவையில் இவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஏதோ ஒரு பொது சேவையில் இந்த திருத்தீயை திதி எப்படியாவது தன்னை சேர்த்திக்கும். பெண்களாக இருந்தால் இப்போது மகளிர் சங்கம், மகளிர் குழுக்கள், அந்த மாதிரியான விஷயங்களில் போய் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது இருக்கும். வளர்பிறை திருத்தீயாக இருந்ததுன்னா நடை, உடை, பாவனை, தோரணை எல்லாத்துலேயும் இந்த ஒரு அதிகாரத்தன்மையும், நான் ஒரு நல்ல பொதுநலவாதிங்கிறத வெளிப்படையாக காமிக்கும். தேய்பிறை திருத்தீயாக இருந்துருச்சுன்னா வசீகரத்தன்மை, தன் சர்வீஸ் மூலியமாகவே வசீகரம், பேச்சு, செயல் எல்லாத்துலேயுமே ஒரு பணிவை காமிச்சு ரகசியமான ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். வாக்கால் நன்மை, இவங்க பேசுகிறது மூலியமாகவே. அப்போ பேசுகிறதெல்லாம் எங்கே, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. டீச்சிங்கும் சர்வீஸ் தானே, டீச்சிங்கும் சர்வீஸ். அப்போது அந்த சர்வீஸ் என்பது அடையாளமாக இவங்களுக்கு இருக்கும்.
அடியாளாக இருக்கான் ஒருத்தன்னா அவன் கூட அந்த திருதியை திதி சார்ந்து இருக்கிறவனாக இருப்பான். அடியாளாக இருப்பான். ஒருத்தருக்கு அடியாளாக இருக்கான்னா அடிடான போய் அடிச்சுட்டு வரான்னா அது சர்வீஸ் தானே. யாருக்கோசரம்? எஜமானனுக்காக, தன்னுடைய முதலாளிக்காக எதையும் செய்வது அப்படிங்கிறது. இப்படி இந்த திருதியை திதியில் பிறந்து உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் தீய கிரக சேர்க்கை அல்லது ரிஷபராசியில் தீய கிரக சேர்க்கை, நம்ம சொல்லக்கூடிய சனி, ராகு, கேத்து, செவ்வாய், இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னா இவன் கண்ணா பின்னான்னு பேசுறது, என்ன பேசுறதுன்னே இல்லாமல் அப்படி ஒரு பேச்சு இருக்கும். சகிக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய பேச்சு இருக்கும். ரகசியமான சர்வீஸு, இந்த பிஏ பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரியான வேலைகள், அந்தரங்க ஆலோசகர்கள், பர்சனல் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாம் அதன் மூலியமான வருமானங்களை இவங்களுக்கு தரும். அறிவு உடன்பாட்டோடு, தன் அறிவோட உடன்பாட்டோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த திருதியை திதியில் பிறந்தவங்க. ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். பக்தி உண்டு, மதம் உண்டு, எழுத்து உண்டு, புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது, புஸ்தகம் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இவங்களுக்கு சிறப்பு. திதிகளில் பார்த்தீங்கன்னா பத்ரா திதி, நந்தா திதி, ரிக்தா திதி, ஜயா திதி, பூர்ணா திதின்னு 5 வகையாக திதிகளை பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த திதியை ஜயா திதி, அதாவது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய திதி அப்படின்னு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு அது திதியும் நல்லா இருக்கணும், கரணமும் நல்லா இருக்கணும், யோகமும் நல்லா இருக்கணும், அந்த நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருந்து அமையக்கூடிய நாட்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும். இந்த திருதியை வளர்பிறையில் பிறந்தவர்கள் வில்வவனேஸ்வரர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருள்மிகு வில்வவனேஸ்வரர் அந்த கோயில் தரிசனம் உங்களுக்கு சிறப்பு. தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு திருப்புகழூர் அக்னிபுரீஸ்வரர், திருப்புகழூர் அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திதி, உங்கள் திருதியை திதி ஆக்டிவேட் ஆகும். நம்ம என்ன சொன்னோம், பொருளாதார நிலைன்னு சொன்னோம், அதுக்கு இது ஒரு சரியான வழிகாட்டியாக இந்த கோயில்கள் அனுகிரகஸ்தலமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருதியை திதியில் பிறந்தவர்கள் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.